திருச்செங்கோடு லோக்சபா தொகுதியின் முக்கிய பிரச்சனைகள்: கனவாகி போன ரிங் ரோடு, மங்கி வரும் விசைத்தறி தொழில், சாயக்கழிவால் பயனற்று போன குடிநீர். திருச்செங்கோடு கல்வி நிறுவனங்கள் நிறைந்த பகுதி. இப்பகுதியில் எண்ணிலடங்கா பள்ளி மற்றும் கல்லூரிகள் உள்ளன. இவற்றின் சார்பில் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்குகின்றன. திருச்செங்கோடு நகரம் மிக குறுகியதாக இருப்பதால் இங்கு போக்குவரத்து நெரிசலும் அதனால் ஏற்படும் விபத்துகளும் சகஜம். நெரிசலை தவிர்க்க ரிங் ரோடு அமைக்க வேண்டும் என்பது திருச்செங்கோடு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இன்னும் நிறைவேறவில்லை என்பதை சொல்ல வேண்டியதில்லை. பெரிய வண்டிகள்லாம் உள்ளே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. நிறைய ஆக்சிடென்ட்டுகளும் நடக்குது. இது திருச்செங்கோடு தொகுதிக்கு வர்ற புது எம்பி வந்து ஒரு ரிங் ரோடு போட்டு கொடுத்து உள்ள கனரக வாகனங்கள்லாம் உள்ளே வராமல் அப்படியே வெளியிலே பாஸ் ஆகிற மாதிரி எடுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். திருச்செங்கோடு நகர மக்களுக்கு இதுதான் மிகப்பெரிய தேவையாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. திருச்செங்கோடு நகர் வழியாக ஏராளமான கனரக வாகனங்கள் அடிக்கடி செல்வதால் சாலை பராமரிப்பின்றி உள்ளது. கனரக வாகனங்கள் நகருக்குள் நுழையாமல் ரிங் ரோடு அமைக்கப்படும் பட்சத்தில் பிரச்சனையின் தாக்கம் வெகுவாக குறையும். ஒவ்வொரு முறையும் எம்பி ரிங் ரோடு அமைப்பதாக வாக்குறுதி அளித்தும் இன்னும் நிறைவேற்றி தரவில்லை என்பதே இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. உயிரிழப்பை தடுக்க கடந்த முறை இங்கு எம்பியாக நின்று மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற சுப்புலட்சுமி ஜெகதீசனிடம் பல அமைப்புகளின் சார்பாக சுற்றுப்பாதை, அதாவது ரிங் ரோடு அமைக்க சொல்லி மனு கொடுத்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையால் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள். திருச்செங்கோட்டிலிருந்து கரூர் செல்வதற்கும் நாமக்கல் மற்றும் ராசிபுரம் ஆகிய பகுதிகளிலிருந்து ஈரோடு வருவதற்கும் இந்த குறுகிய சாலையை பயன்படுத்தப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தவிர்க்க இந்த பகுதியில் ரிங் ரோடு அமைத்து கொடுத்தாலே போதும் என்று புதிய எம்பிக்கு இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 11-12 வரலுமே போக்குவரத்து அதிகங்க, லாரி அதிகம் வரதுனால ஸ்கூல் பஸ் எல்லாம் நிறைய வருது, ஆக்சிடென்ட் அதிகம் ஆகுதுங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக திருச்செங்கோட்டுக்கு வந்து ரிங் ரோடு போட்டே ஆகணும். திருச்செங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட எடப்பாடியில் விசைத்தறி கூடங்கள் பெருமளவில் உள்ளன. மேஜை விரிப்புகள், மெத்தை விரிப்புகள் மற்றும் டவல்கள் என அனைத்தையும் உற்பத்தி செய்யும் விசைத்தறிக்கு இனி எதிர்காலமே இல்லை என்று உற்பத்தியாளர்கள் புலம்பி வருகின்றனர். 5 ஆண்டுகளாக எங்கள் ஜவுளி தொழிலுக்கு எந்த விதமான அந்த அரசு நூல் விலையை கட்டுப்படுத்தலை. கரண்ட்டு கட்டு அடிக்கடி இருக்கிறதுனால தொழில் வந்து சரியானபடி எங்களால் இயக்க முடியல. லேபர் ப்ராப்ளம் ரொம்ப அதிகபட்சமான உயர்ந்தபட்ச கூலி கொடுத்து எங்களுக்கு சரியான லேபர் கிடைக்கல. இதனால் மேலும் மேலும் இந்த விசைத்தறிங்கிறது ரொம்ப நலிவடைந்து போயிட்டுருக்கு. அதனால் இந்த அரசு வந்து எங்களுக்கு 6 மாத காலத்துக்கு ஒரு நூல் விலையை நிர்ணயித்து எங்களுக்கு ஃபிக்ஸடாக நூல் விலையை கொடுக்கணும். விசைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டதால் இத்தறிகளில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நூல் விலை அதிகரித்ததால் தொழில் நலிந்துவிட கூலி கிடைக்காததால் தொழிலாளர்கள் வேறு பணிக்கு தாவி வருகின்றனர். வேறு தொழில் தெரியாதவர்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். 5 வருஷத்துல எடப்பாடியில் தொழில் ஓடாதுங்க, எல்லாம் அவுட்டரில் ஓடி போயிருங்க. எடப்பாடியில் வேறு எல்லாம் நாங்கள்லாம் ஒரு தாயத்து பிள்ளை மாதிரி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருங்க. ஏன்னா இங்கே எடப்பாடியில் வந்து தறி தொழிலை விட்டால் வேறு எந்த தொழிலுமே கிடையாதுங்க. இப்போ ஆள் பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஒரு ஆள் ஒன்றுக்கு 15,000 வந்து 20,000 கொடுத்து நாங்கள் வந்து இதுக்கு போட வேண்டியது இருக்குங்க. எங்களுக்கு ஒன்றும் இது பெரிய லாபமும் கிடையாதுங்க. ஈரோடு பகுதியில் ஓடும் காவிரி ஆற்றில் இப்பகுதி ஜவுளி தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் சாய கழிவுகள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கலந்து வருகின்றன. காவிரி நீரை குடிநீராக பயன்படுத்துவோருக்கு இது பெரும் ஆபத்தை விளைவித்து வருகிறது. காவிரி ஆற்றங்கரையோரத்தில் இருக்கும் பொதுமக்கள் இதனால் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். காயப்படுற தண்ணி வந்து ஆற்றுக்கு போகுதுங்க சார். நாங்கள் வந்து அந்த தண்ணி தான் எடுத்து சமைக்கிறோம், குழந்தைங்களுக்கு அதுதான் நாங்கள் ஊற்றி விடுறோம், நாங்களும் அதுதான் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு வந்து அதிகமாக நோய் வருது. எங்கள் குழந்தைங்கள்லாம் 1 வாரமாக ஆஸ்பத்திரியில் கிடந்தாங்க. நாங்கள் தண்ணி ஆற்றுல இருந்துமே நாங்கள் போய் வீதி வீதியாக தண்ணிக்கு அலையிறதா இருக்குது. பைப்புலையும் தண்ணி வர மாட்டேங்குதுங்க. ஆற்றுல வந்து சாயப்பட்ட தண்ணி வந்து கலப்படமாகுது. அதுதான் வந்து குடிக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து எல்லாமே இப்போ உயர்படுத்துது. சாயப்பட்ட தண்ணியை வந்து கலக்க குடிக்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. பாதிக்கப்படும் மக்கள் ஒருபுறம் புலம்பிக் கொண்டிருக்க, ஜவுளி தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அதே நேரத்தில் தொழிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கின்றனர். அரசுதான் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்கள் கருத்து. இந்த ஜவுளியிலே இருக்கக்கூடிய மிக முக்கிய உபதொழில்களான சாயம், பதனிடுதல் மற்றும் ஸ்கிரீன் பிரிண்டிங் போன்ற பல்வேறு தொழில்களிலே உபயோகப்படுத்தப்படும் கழிவுகள் நீர்நிலைகளிலும் முக்கியமாக காவேரி, பவானி ஆற்றங்கரையிலே கலக்கின்றன. இதனால் வேளாண்மையும் சுகாதாரமும் வெகுவாக பாதிக்கப்படுவது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இதைக்கு தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழிலுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்து தரவில்லை என்பதுதான் எங்களுடைய நிதர்சனமான வேண்டுகோள். ஈரோட்டிலே இருக்கக்கூடிய ஒரு 7-8 பகுதிகளிலே
பொது சுத்திகரிப்பு நிலையத்தை அரசே அமைத்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையை உடனடியாக நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் இந்த தொழில் வளருவதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான வேண்டுகோள். ஹைகோர்ட் உத்தரவிட்டும் சாயக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படவில்லை என்பதே உண்மை. சாயக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படாவிட்டாலும் கழிவு நீரை கடலில் கலப்பதற்கு உரிய வழிகளையாவது அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இங்குள்ளவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தற்போதைய ஈரோடு லோக்சபா தொகுதிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் எம்பியாவது இதை செய்து தருவாரா என மக்கள் ஏக்கத்துடன் எதிர்பார்க்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 30,000 விசைத்தறிகள் இருக்குது, 2 ஹைடெக் வீம் பார்க் இருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே முக்கியமாக தொழில் நடைபெறுவதற்கு முக்கியமான தேவை சாயத்தொழில். சாயம் இருந்தால் மட்டுமே ஜவுளி தொழிலை நம்ம டெவலப் பண்ண முடியும். இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டால் நமக்கு சாயம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆனால் இதனால் மக்களுக்கும் பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் அந்த கழிவு நீரை நாங்கள் வெளியேற்றுறதுனால நமக்கு ஆற்று நீரும் வீணாக போகுது, நிலத்தடி நீரும் வீணாக போகுது, நிலமும் வீணாக போகுது. நம்ம இதையும் பார்த்தாகணும், மக்களையும் பார்த்தாகணும், ஆனால் ஜவுளி தொழிலையும் பார்த்தாகணும். இன்று நம்மளுடைய குமாரபாளையத்தை பொறுத்த வரைக்கும் சாயப்பட்டறைகள் டோட்டலாக எடுத்தால் 300க்கு மேலேயே இருக்குது. அத்தனை சாயப்பட்டறை இயங்குவதற்கு நமக்கு தேவை நம்ம அரசு நமக்கு ஒன்று கூடி நமக்காக கடல் நீர் திட்டத்தை கொண்டு அந்த கழிவு நீரை கடலில் கலக்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்தால் மட்டுமே இந்த சாயத்தொழிலில் இந்த மாசு கட்டுப்பாடு பிரச்சனையிலிருந்து நாம் தீர்வு காண முடியும். நேர்களே, இதுவரை கலைக்கப்பட்ட திருச்செங்கோடு லோக்சபா தொகுதி பற்றி விரிவாக பார்த்தோம். மறந்து விடாதீர்கள், மே 13ஆம் தேதி கட்டாயம் ஓட்டு போடுங்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொன்னது போல எல்லோரும் சேர்ந்து சிந்தித்து முடிவெடுத்தால் ஒரு வளமான இந்தியாவை கட்டாயம் உருவாக்க முடியும். நாளைய பாரதம் நமது கைகளில். Where is the party? தேர்தல் களத்துல பார்ட்டி. Who is the party? ஜெயிக்க போற பார்ட்டி. Which is the party? டெல்லி போற பார்ட்டி. Where is the party? தேர்தல் களத்துல பார்ட்டி. Where is the party? தேர்தல் களத்துல தமிழ்நாட்டுல தேர்தல் களத்துல தமிழ்